முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளே, விஸ்வகர்ம சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட காமாட்சி அம்மன் கோயிலுடைய குடை விழா நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு அன்னதான நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கும் கோயில் திருவிழாவுக்கும் வர வேண்டும் என்று இங்கே இருக்கக்கூடிய விஸ்வகர்ம சமுதாயத்தினுடைய நிர்வாகிகள் சொந்தங்கள் என்னை சிவகாசியிலே வந்து அழைத்தார்கள். அவருடைய அழைப்பை ஏற்று இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு, இந்த திருவிழாவுக்கு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன். அதற்கு அருள் புரிந்த காமாட்சி அம்மனை வணங்குகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் என்னோடு வந்து கலந்து கொண்டு என்னை பற்றி உயர்வாக கருத்துக்களை எடுத்துச் சொல்லி உங்களிடத்தில் அன்பையும் நட்பையும் தொடர்ந்து பெற்று வருகின்ற இந்த பகுதியினுடைய செல்ல பிள்ளை, இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், தென்காசி வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலர் என்ற பெருமைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் அருமை தம்பி குட்டியப்பா என்ற கிருஷ்ணமுரளி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில என்னோடு வந்திருக்கின்ற தென்காசியுடைய தெற்கு மாவட்ட கழக செயலர், முன்னாள் தென்காசியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே எங்களோடு வந்து கலந்து கொண்டிருக்கின்ற செங்கோட்டை ஒன்றிய கழகத்துடைய செயலாளர், அச்சன் முதல் பேரூராட்சியுடைய சேர்மன் அன்பு சகோதரர், அன்பான குணம் கொண்ட மனம் கொண்ட அருமை சகோதரர் டாக்டர் சுசீந்திரன் அவர்களே, தென்காசியுடைய மேற்கு ஒன்றிய கழக செயலர் அன்பு சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களே, இந்த வடகரை பேரூராட்சியுடைய பேரூர் கழக செயலர் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய திருநெல்வேலி அட்வொகேட் ஆறுமுகராஜ் அவர்களே, சங்கரங்கோவில் முத்துக்குமார் அவர்களே, அருமை தம்பி தூத்துக்குடி ராஜா அவர்களே, இந்த வாவா நகரத்தில் இருக்கின்ற விஸ்வகர்ம சமுதாயத்தினுடைய இளைஞர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற மாவட்ட இலக்கியனுடைய பொருளாளர் அருமை சின்னை அவர்களே, அவரோடு இருக்கின்ற அருமை சித்தப்புமார்களே, இளைஞர் பெருமக்களே, பக்த கோடிகளே, பெரியோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான கனிவான நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்து, இன்றைக்கு வாவா நகரம் வருகின்ற வரை அதை பற்றி நான் பெருசாக தெரிந்து கொள்ளாமல் தான் இருந்தேன். இங்கே வருகின்ற பொழுது அருமை தம்பி குட்டிபாபுரத்தில் கேட்டேன். அருவாள் அடிக்கிறதுல பிரச்சனை ஏற்பட்டது எனக்கு தெரியும். தம்பி ராஜா இடத்திலே போரில் பேசினார், இங்கே உள்ளவர்கள் பேசினார்கள், வைக்கல ஆறுமுகராஜ் பேசினார், சில பேர் என்னிடத்தில் பேசினார்கள். அந்த அருவா அடிப்பதிலே உள்ள பிரச்சனைகளை சொன்னார்கள். காவல்துறையை பொறுத்த மட்டில் அருவா தவறான செயலுக்கு போய்விடக்கூடாது என்ற அடிப்படையிலே அதற்கான முயற்சி எடுத்திருப்பார்கள். அவர்களுக்கும் தெரியும், வீட்டில் தேங்காய் உடைக்கணும்னா கூட அருவா வேணும். கோயிலில் நேர்த்திக்கடனுக்கு அருவாள் தான் இது பண்ண. இப்போ நானே கோயிலுக்கு 18 அடி உயரத்துக்கு அருவா கேட்டிருக்கேன். இங்கே தான் கேட்டிருக்கேன். 18 அடி அருவாவில் நான் என்ன செய்ய முடியும்? செய்யக்கூடியவங்க தான் ஒன்று திருப்பாச்சிக்கு போகணும், இல்லைன்னா வாவா நகரத்துக்கு வரணும். அப்போ அது நேர்த்திக்கடன், கடவுள் மேல் உள்ள நம்பிக்கையில் நேர்த்திக்கடன். எல்லா கோயில்கள்லையும் இன்னைக்கு கருப்புசாமி கோயில், 18ஆம் படி கருப்புசாமி கோயில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அருவா நேர்த்திக்கடன் கொடுப்பாங்க. இளநீ வெட்டுறதுக்கு அருவா வேணும், மரம் வெட்டுறதுக்கு அருவா வேணும். அதனால அருவா என்பது அத்தியாவசியமானதுதான். எங்கேயோ ஒரு தவறு நடப்பதற்காக ஒரு தொழிலை முடக்க முடியாது. அருவா தேவைகளை வெட்டுறதுக்குன்னா இன்னைக்கு விஷம் வச்சு கொண்டாடுறதுக்காக விஷம் பூச்சிக்கொல்லி மருந்து விற்காம இருக்காங்களா? அதனால அருவா கட்டுப்பாடா இருக்காங்களா, தவறான வழிக்கு போகுதான்னு சொல்லி காவல்துறை பார்க்கணும். முத்துக்குமார் சொல்லும்போது கூட சொன்னார், இந்த தொழிலுக்கு ஏற்படும் இடையூறுகளில் நானும் இதில் எவ்வளவு எந்த அளவுக்கு துணையாக இருந்தேன் என்று சொன்னார். இதில் அனைவரும் துணையாக இருப்பார்கள். காரணம் என்று சொன்னால் இது ஒரு தொழில், இது தெய்வம் சார்ந்த ஒரு தொழில், தொழில் சார்ந்த ஒரு வேலை பணி. ஆக இதை தடுப்பதோ இந்த தொழிலை கெடுப்பதோ யாரும் செய்யக்கூடாது. அப்படி செய்கின்ற பொழுதுதான் உரிமைக்காக போராடுகின்ற ஒரு
எழுச்சி ஏற்படும். அதுதான் அன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம். இன்றைக்கு அது சம்பந்தமான விஷயங்களை அருமை தம்பி குட்டியப்பா சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னார்கள். அவருடைய அப்பா அண்ணாச்சி செந்தூர் பாண்டியன் அவர்கள் அமைச்சராக இருக்கிற நேரத்தில் அவரும் நானும் ட்ரெயினில் போறத நான் பெரும்பாலும் பிளைட்ல போறத விரும்புவேன். ட்ரெயினில் போறத இவங்க அப்பாக்காக தான், செந்தூர் அண்ணாச்சிக்காக தான். ஏன்னு கேட்டா வரும்போதே பார்த்தீங்கன்னா இங்க தென்காசியிலிருந்து அவர் ஏறி செங்கோட்டில் ஏறும் போதே வந்து எனக்கு இந்த மிக்சர் ஸ்வீட் மிக்சர்ல எல்லாம் கலந்து பெரிய பாக்கெட்டே கொடுத்துருவாரு. நான் சிவகாசியில் ஏறுவேன், இல்லை விருந்தில் ஏறுவேன். பாலாஜி உட்கார சொல்லி உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே திருச்சி வரைக்கும் பேசுவோம். அவரு மதுரையில் வச்சு சாப்பாடு சாப்பிடுவாரு. பொய் சொல்லுங்கன்னு சொன்னா கோடி ரூபா தாருனாலும் சொல்ல மாட்டாரு. நான் என் அப்பா அருமை அண்ணா செந்தூர் பாண்டியன் அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு நேர்மையாளர். அதை நான் பல முறை பார்த்துட்டேன். அவருடைய உறவினர், அவருக்கு சொந்தக்காரர், அவருடைய வந்து ஒரு தடவை பேசுறார் ட்ரெயின்ல போயில. சம்பந்தப்பட்டவர்கள் வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் இவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு தெரியுமா? நேரடியாக அந்த எதிரணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. காரணம் அங்கே நியாயம் இருந்த காரணத்தினால் ஒரே அடித்துட்டார். முடியவே முடியாது, அதெல்லாம் நீ பண்ணது தப்பு தப்புன்ட்டு மாமா மாமான்னு சொல்லித்தான் பார்த்தார். ஒன்றும் ஆகலை. அவர் கேட்க மாட்டேங்கிறார். நான் ஒன்றும் பிரச்சனை பெருசு கொடுத்தாம இருக்க சொல்றேன், ஆனா நீ பண்ணது தப்பு. அந்த மாதிரி தவறுன்னு கடுமையா சொல்லக்கூடிய சுட்டி காட்டக்கூடிய வம்சம் அருமை தம்பி குட்டியப்பா வம்சம். ஒரு நியாயமா நாள் எல்லோரிடத்திலும் பணிவா வணங்கி அவரிடத்தில் மரியாதையை ஒரு உறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பண்பாளர். ஆகவே தான் கலைஞர்கள வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய போட்டி நடந்துச்சு. 2021 கடுமையான போட்டி. அந்த நேரத்திலையும் அவர் வெற்றி பெற்றாருன்னா கடவுளுடைய கருணை, அவங்க அப்பா அண்ணாச்சி செந்தூர் பாண்டியன் அவர்களுடைய அருள் தான். மக்கள் எல்லோரும் அவரிடத்திலே பாசமாக இருக்கக்கூடியவர்கள். நம் சமுதாயம் விஸ்வகர்ம சமுதாயத்தின் மீது அளப்பரிய ஒரு அன்பு வைத்திருப்பார். ஒரு பற்றாளர். உழைக்கின்ற சமுதாயம் என்று சொல்லுவார். உழைத்து பிழைக்கின்ற சமுதாயம் விஸ்வகர்ம சமுதாயம் என்று பேசுவார். அவருடைய கருத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்பதற்கு அடையாளமாக அவர் பேசுகின்ற பொழுதே சொன்னார். விஸ்வகர்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லா தொழிலும் செய்கிறார்கள். ஒரு சிலையை வடித்து இந்த சிலை காமாட்சி அம்மன் என்று நம்ம சொன்னால்தான் அது காமாட்சி அம்மன். அதே சிலையை மாரியம்மன் என்று சொல்லிவிட்டால் அது மாரியம்மன் தான். காளியம்மன் என்று சொன்னால் அது காளியம்மன். சாந்தமாக இருந்தால் மாரியம்மன், கோபமாக இருந்தால் காளியம்மன். சிலை வடிக்கிற சிற்பிக்குத்தான் அது தர்மி உண்டு. ஆக வலிமையாக சிலைகளை உருவாக்கி உழைப்பின் மூலமாக திறமைகளை வெளிப்படுத்தி பாத்திரங்கள் இது போன்ற இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் அத்தனை செய்யக்கூடியவர்கள் விஸ்வகர்மாக்கள். ஆக உங்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் அந்த சமுதாயத்தில் பிறந்த நான் நிச்சயமாக எல்லையடைந்து வருவேன் என்று சொல்லி இதனை கட்சிமாக்க மாட்டோம் என்ற கருத்தையும் அருமை தம்பி சங்கரகோவில் முத்துக்குமார் சொன்னார். இங்கே இரும்பு மனிதர் போல் உங்களை பாதுகாக்க குட்டியப்பா இருக்கிறார். அச்சன்புதூர் சேர்மன் நாட்களிருக்கிறார். பக்கத்திலே குற்றாலத்தில் தான் நம்ம எல்லா பொருளும் விற்கிறோம். அந்த தென்காசியுடைய இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் தான். காலச்செடியில வந்து சூழ்ச்சியில சில பேர் தோற்கடிக்கப்பட்டார்கள். அதில் இவர் ஒருவர். நிச்சயமாக இந்த முறை இங்கே போட்டியிடக்கூடிய இவர்கள்லாம் வெற்றி பெற வருவார்கள். அதற்குரிய வாய்ப்புகள் பிரகாசமாக. நீங்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் என்றைக்கு இருப்போம். விஸ்வகர்ம சமுதாயத்தை சேர்ந்த எனக்கு அமைச்சர் பதவி வழங்கியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அருமை அப்படி சொன்னார். உண்மைதான். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சீட்டு கொடுப்பதற்கு 2011 பார்க்கின்ற பொழுதே இந்த விஷயத்தை எடுத்து சொன்னார். மாவட்ட கழக செயலராக கொடுத்தார், அமைச்சர் பதவி கொடுத்தார். 10 ஆண்டுகள் அமைச்சராக இருந்தேன். இன்றைக்கு எடப்பாடி அண்ணன் பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு கழகத்துடைய அமைப்பு செயலர் பதவி கொடுத்து ஒரு அங்கீகாரத்தை வழங்கியிருக்கின்றார். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் நம் சமுதாயத்தின் மீது ஒரு பாசம் கொண்டவர், பற்று கொண்டவர்.
எல்லா சமுதாயத்தையும் அரவணைத்து செல்லக்கூடியவர். ஆக இங்கே வந்திருப்பவர்கள் பல்வேறு கட்சியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு உழைக்கக்கூடியவர்கள் நாங்கள், உங்களுக்காக பணி செய்யக்கூடியவர்கள் நாங்கள். ஆகவே எங்கள் மீது என்றைக்கும் உங்களுடைய கருணை பார்வை இருக்க வேண்டும். அன்றாடம் கோயில்களுக்கு சென்று சாமி கும்பிடக்கூடிய, பூணூல் அணியக்கூடிய சமுதாயம் நம்முடைய விஸ்வகர்ம சமுதாயம். உங்களுடைய வாக்குகளும், உங்களுடைய பேச்சுக்களும், உங்களுடைய சொற்பொழிவுகளும், உங்களுடைய சிந்தனைகளும் எங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அன்னதானத்தை தொடக்கி வைக்க இருக்கின்றோம். மணி 12 மணிக்கே நம்முடைய நிர்வாகிகள் வர சொன்னாங்க. எனக்கு அங்கே செலுத்துள்ள ஒரு வேலை இருந்தனால லேட் ஆயிடுச்சு. தம்பி குட்டியப்பா கூட நேரம் வாக்கு கேட்டுட்டே இருந்தாரு. நான் வந்துகிட்டே இருக்கேன் சொல்லி சீக்கிரம் நானும் முடிஞ்சளவுக்கு வேகமாக வந்துட்டேன். பாபா நகரத்தை போல 1,00,000 அருமாள்களும் தமிழ்நாடு கொடுக்க போய் திருப்பாச்சி அடுத்து இங்கே தான் போது நினைக்கிறேன். இதில் என்ன வேடிக்கைன்னா, தொப்புள் கூடிய உறவுகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் நமக்கு முன்னாடி இருக்காங்க. வரும்போது பூரா வீடு கூட அவங்க கூட இருக்கு. உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு. என்னதான் போனாலும் நம்மளாம் அப்பா பிள்ளைங்க விட்டு கொடுக்க மாட்டோம். ஏய் சின்ன வாயான்னு சொல்லி பேசலாம். அந்த உறவு நமக்குள்ள உண்டு. அதனால நமக்கு முன்னாடி வரும்போது பார்த்தே என்ன பூரா அப்பமாரா நிறைய இருக்காங்களே அப்படின்னு. அப்ப நம்ம சேஃப்டியாத்தான் நம்ம ஆளு இருக்காங்க, உங்களுக்கு பாதுகாப்பா இருக்காங்க உங்களுக்கு நினைச்சுக்கிட்டேன். அதனால நல்ல தொழில் பண்ணுங்க. காவல்துறை உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாது. தொழில் மூலமா முன்னேறுங்க. அதுக்கு நாங்கள் துணையாக இருப்போம். தவறான ஒரு காரியத்துக்கு ஒருத்தர் வருகிறான்னு தெரிஞ்சுன்னா அவனுக்கு துணையா நம்ம இந்த பொருளை கொடுக்கக்கூடாது. நமக்கு தெரியாம நடந்துடலாம் ஒரு தப்பு, தெரிஞ்சு ஒரு தவறு நடந்துடக்கூடாது. இது காலகாலமா இந்த தொழிலுக்காக அப்புறத்தில் அம்மாவிடத்திலே போய் பேசினவர் மறைந்த முன்னாள் அமைச்சர் அண்ணன் செந்தூர் பாண்டியன் அவர்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு குட்டிப்பா இருக்கிறார். இங்கே கட்சி பாகுபாடு இல்லாமல் இன்னும் பல பேர் இருக்கிறார்கள். ஆகவே தொழிலை நசுக்குவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது, அதை அனுமதிக்க முடியாது. இது வம்சம் சார்ந்த தொழில். இது விஸ்வகர்ம சமுதாயத்தினுடைய ஒரு அமைப்பு செய்யக்கூடிய தொழில். இந்த தொழில் விஸ்வகர்ம சமுதாய மக்கள் செய்யக்கூடிய தொழில் காலங்காலமாக நடக்கிற தொழிலை நிப்பாட்டுவது என்பது பிரச்சனைக்குரியது. இதை நிப்பாட்ட முயற்சி செய்தால் அதை தடுக்கின்ற பணியிலே, அதை முறியடிக்கின்ற பணியிலே நாங்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து வருவோம் என்று சொல்லி அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவிலே சாமி கூட கூப்பிட்டார்கள். வந்த உடனே நாங்க போனோம், சாமியை கும்பிட்டோம். சாமி இது வடக்கு பார்த்து நினைக்கிறேன், வடக்கு பார்த்துருக்கு. அருமையான திசையில காமாட்சி அம்மன் இருக்கிறது. ஒரு அற்புதமான ஒரு வேண்டுதலை வச்சிருக்கோம். நல்லது நடக்கட்டும், நல்ல ஒரு செயல் நடக்கட்டும். உங்களுடைய பிரார்த்தனைகள் எங்களுக்கு இருக்க வேண்டும் கேட்டுக்கிட்டு என்னை அழைத்த விஸ்வகர்ம சமுதாய நிர்வாகிகள், பொதுமக்கள் அத்தனை பேர்களுக்கு நன்றியை சொல்லி எங்களை வரவேற்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தென்காசி வடக்கு மாவட்ட நிர்வாகிகள், தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேர்களுக்கு நன்றியை சொல்லி நன்றியோடு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.